விடுதலை புலிகளின் தளபதி சூசையின் மனைவி இறுதி யுத்தத்தில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த போது நடந்த அதிர்ச்சி. இராணுவ அதிகாரி வெளியிட்ட உண்மைகள். டிட்வா சூறாவளியை காரணம் காட்டி வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டை இந்த அரசாங்கம் கட்டுவதற்கு தீர்மானிக்கின்றது. சஜித் பிரேமதாசவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சபையில் கடும் கொந்தளிப்பு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் மிக முக்கியமான சூத்திரதாரிகளில் ஒருவரான சாரா ஜாஸ்மினை இந்த அரசாங்கமே மறைத்து வைத்துள்ளது. வெளிவந்த அதிர்ச்சி. எத்தனை இனவாதத்தை அள்ளி வீசினாலும் இந்த அரசாங்கம் அசரப்போவதில்லை. எதிர்க்கட்சிகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த அனுரகுமார திசாநாயக்க. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக போக்குவரத்து சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பெண் சாரதிகள் மற்றும் பெண் நடத்துனர்கள் சாதித்து காட்டிய அனுரகுமார திசாநாயக்க அரசு. தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்புலிகளின் தலைவர் சூசையின் மனைவி இறுதி யுத்தத்தின் போது இலங்கை கடற்படையினரால் 2 பிள்ளைகளுடன் கைது செய்யப்பட்ட போது நடந்த பயங்கர சம்பவங்களை கமாண்டோ மலிக் லசந்த விவரித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேலும் குறிப்பிட்ட கருத்துக்கள். இறுதி யுத்தத்தின் போது மே மாதம் 13 அல்லது 15ஆம் தேதியில் இந்த சம்பவம் நடந்தது. முல்லைத்தீவு கடலில் எங்கள் டோரா யுத்த கப்பல் நிறுத்தப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். இதன்போது கட்டளை தளபதியாக நான் எப்போதும் கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவியினூடாக கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போது இரவு என்பதால் ஒரு கருப்பு துளி போல் ஒரு படகு வருவதை கண்டேன். இது எனக்கு சரியாக தென்படவில்லை. அப்போது என்னுடன் இருந்த கடற்படை அதிகாரியை அழைத்து பார்க்க சொல்லிவிட்டு நான் தாக்குதல் நடத்த தயாரானேன். ஏனென்றால் அந்த சந்தர்ப்பத்தில் சிறிய படகுகளில் தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதால் எனது அனுபவத்தின் பிரகாரம் அது தற்கொலை படகு என்றே நினைத்தேன். அப்போது இந்த படகு கரையில் இருந்து மேல் நோக்கி வந்தது. நான் அந்த படகுக்கு சமாந்திரமாக பயணித்தேன். கடற்படையின் இன்னும் ஒரு படகையும் வரச் சொன்னேன். நாங்கள் படகின் அருகில் சென்று தாக்குதல் நடத்தினோம். அந்த படகின் வேகம் அதிகரிக்கப்பட்டது. நாங்கள் இது தற்கொலை படகுதான் நினைத்து நெருக்கமாக செல்லவில்லை. படகின் என்ஜின் நின்று விட்டது. மிக அருகில் சென்று அதன் ஒளிவிளக்கை பார்த்தபோது ஒரு பெண்ணுடன் 2 பிள்ளைகள் இருப்பதை கண்டேன். மேலும் பலர் இருந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டாம் என்றேன். அந்த சந்தர்ப்பத்தில் படகை ஓட்டி வந்தவர் மரணமடைந்திருந்தார். பின்னர் வந்த சிறிய கப்பல்களில் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். அப்போது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ தப்பி செல்லும் மக்கள் என நினைத்திருந்தேன். அதன் பின்னர் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு தான் வந்த நிலையில் அங்கு 2 பிள்ளைகளுடன் இருந்த பெண் சூசையின் மனைவி சத்யாதேவி என்று தெரிந்து கொண்டேன். அதன் பின்னர் நான் அவருடன் கதைத்தேன். அவர்களுக்கு சிங்களம் தெரியவில்லை. எமது கடற்படையின் பெண் அதிகாரியின் உதவியுடன் பேசினேன். இந்தியா சென்று லண்டனில் இருக்கும் அவர்களின் உறவினர்களுடன் செல்வதற்காகவே வந்துள்ளார் என்பதை அறிந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் தனது 2 பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று கொடுத்த அழுத்தத்தில் சூசை போக சொல்லியுள்ளார் என தெரிந்து கொண்டேன். அவர் வெளியேறும் போது விடுதலை புலிகள் தலைவரின் மனைவி பொட்டம்மான் சூசை ஆகியோரும் இருந்துள்ளனர். தான் பிரபாகரனின் மனைவியை தன்னுடன் வருமாறு கேட்டுள்ளார். ஆனால் அவர் மறுத்துள்ளார். இறுதியில் சூசையும் அழைத்துள்ளார். அவரும் மறுத்துள்ளார். தனக்கு 3 பிள்ளைகள் இருந்ததாகவும் ஒருவர் யுத்தத்தில் நீரில் மூழ்கி மரணத்தால் மற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளியேறி வந்ததாக தெரிவித்திருந்தார் என கூறியுள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு வழங்குவதை விடுத்து விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேயண்ணா பிரபாகரனின் வீட்டினை கடும் திட்டத்தை இந்த அரசாங்கம் செயற்படுத்தி வருவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹபுகாமி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் செல்லும் பாதை பாரதூரமானது. இராணுவத்தினரை புறக்கணிக்கும் செயற்பாட்டை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. நடைபெற்று முடிந்த சுதந்திர தினத்தில் இராணுவத்தினரின் தியாகங்கள் பேசப்படவில்லை. மேலும் இந்திய கடற்றொழிலாளர்களால் எமது நாட்டு கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? குறித்த பிரதேசத்திற்கு சென்று பார்வையிட்டீர்களா? இது பாரதூரமான செயல் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சாரா எனப்படும் புலஸ்தினி மகேந்திரனை தற்போதைய அரசாங்கமே மறைத்து வைத்துள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹபுகாமி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சாரா எனப்படும் புலஸ்தினி மகேந்திரன் இந்தியாவில் இருப்பதாக கூறியிருந்தனர். ஆனால் இப்போது இல்லை என்பது எந்த விதத்தில் நியாயம்? உண்மையான குற்றவாளி எங்கு
சிறைக்கு உள்ளார் என்பதை அறிந்தும் காலத்தின் தேவைக்காக அதனை மறைக்கின்றீர்கள். சாராவை நீங்களே மறைத்து வைத்துள்ளீர்கள். இது வழக்கு துரிதமாக நிறைவு பெறுவதை தடுக்கின்றது. சூத்திரதாரியை மறைத்து வைத்துள்ளீர்கள் என தெரிவித்திருந்தார். ஊழலற்ற நிர்வாகம், ஜனநாயகம் மற்றும் பொருளாதார சுபிட்சம் பற்றி பேச முடியாத எதிர்க்கட்சியில் உள்ள சிலரின் ஒரே கோஷமாக இனவாதம் மாறிவிட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வடக்கிலோ அல்லது தெற்கிலோ இனவாதம் மீண்டும் தலைத்தூக்க இடமளிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நமது மிகப்பாரிய பலம் ஒற்றுமை என்றும் நமது நாட்டின் முக்கிய பலம் நாம் ஒன்று சேரும் இடத்தில் இருக்கின்றது என்றும் அனைவரும் ஒன்றிணைவதன் மூலம் நாட்டை வலுவாக கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடந்த கால பாரம்பரியத்தின் அடிப்படையில் புதிய உலகத்திற்கு பொருத்தமான பொருளாதார மாற்றத்திற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு நேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடுவதை தடுப்பதற்கான விசேட ஆய்வக சோதனை நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய கடந்த ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் போதைப் பொருளை உட்கொண்டு வாகனம் செலுத்திய 1209 சாரதிகளும் மது போதையில் வாகனம் செலுத்திய 21,414 சாரதிகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கையை எடுத்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதிர தெரிவித்தார். போலீஸ் ஊடக பிரிவில் வியாழக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், மொரட்டுவை கொழும்பு பிரதான வீதியில் பயணிக்கும் போது பேருந்துகளின் ஒரு சில சாரதிகளும் நடத்துனர்களும் போதைப்பொருள் மற்றும் மது போதையில் உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனம் செலுத்துவதாக அண்மை காலமாக பல முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. தூர பிரதேசங்கள் மற்றும் கொழும்பை அண்டிய பகுதிகளில் பயணிக்கும் ஒரு சில பேருந்து சாரதிகளும் இவ்வாறு போதைப் பொருட்களை உபயோகிப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. மேற்படி சாரதிகளை கண்டறிய நடமாடும் ஆய்வுக்கூட வசதிகளை பயன்படுத்தி பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அண்மையில் பேலியாக்கூட பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் 10 பேர் போதைப் பொருள் பயன்படுத்தியமை உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏனைய முக்கிய போக்குவரத்து பாதைகளிலும் இச்சோதனை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை காலை மொரட்டுவை பேருந்து நிலையத்துக்கு வருகை தந்த சுமார் 250 சாரதிகள் மற்றும் நடத்துனர்களிடம் இந்த திடீர் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது 8 பேர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 5 பேருந்து சாரதிகள் மற்றும் 3 நடத்துனர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 3 பேருந்துகள் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. அத்தோடு கைதான நபர்கள் ஹெரோயின் மற்றும் ஐஸ் உள்ளிட்ட நச்சு போதைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா உள்ளிட்டவற்றை பயன்படுத்தியிருந்தமை பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. மினுவாங்குடையில் இடம்பெற்ற சோதனையின் போது லொரி சாரதி ஒருவர் ஹெரோயின், ஐஸ், கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் என 5க்கும் மேற்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருந்தார். இவ்வாறான சாரதிகள் பொது வீதிகளில் வாகனங்களை செலுத்துவது மக்களின் உயிருக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும். ஆகையால் எதிர்வரும் நாட்களில் பாரிய விபத்துக்கள் நிகழும் இடங்களில் சம்பந்தப்பட்ட சாரதிகள் அனைவரும் கட்டாயம் போதைப் பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அவ்வாறான சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அவர்களது சாரதி அனுமதி பத்திரமும் வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்யப்படும். அதே நேரம் இவ்வாறான குற்றவாளிகளை கைது செய்யும் போலீஸ் உத்தியோகஸ்தர்களை ஊக்குவிக்கும் வகையில் 10,000 ரூபாய் விசேட சன்மானமும் வழங்க போலீஸ் மா அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்றார். வரலாற்றில் முதன்முறையாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண்கள் நடத்துனர்களாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 20 பெண் நடத்துனர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று மாகும்புர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்க, இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரத்ன ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது நியமனம் பெற்ற பெண் நடத்துனர்களுக்கு புதிய சீருடை ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டமை இந்நிகழ்வின் முக்கிய விசேட அம்சமாக அமைந்தது. வேலணை புங்குடுதீவு வல்லன் பகுதியில் அபாயகரமான வாள்களுடன் நடமாடிய 2 இளைஞர்கள் ஊர்காவல்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊர்காவல்துறை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புங்குடுதீவு வல்லன் பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே குறித்த 2 வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். புங்குடுதீவு பகுதியில் அண்மை காலமாக வன்முறை கும்பலை சேர்ந்தவர்களின் அச்சுறுத்தல் அதிகரித்து மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்படுவதாக பலதரப்பட்டவர்களாலும் காட்டப்பட்டு வந்த நிலையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது 2 வாள்கள் மற்றும் ஒரு அபாயகரமான கோடாலி உட்பட சில பொருட்களும் கைதானவர்களிடம் இருந்து காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.